அதெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மரியாதை கொடுப்போம், அவ்வளோதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சிக்கணும். நான் திருப்பி எம்பியை நிற்க போகிறது இல்லையே, நான் விருதுநகரில் எம்பியை நிற்க போகிறது இல்லை. எதுக்கு? என்னையை பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த பி டீம் தான் மாணிக் தாகூர். பிஜேபி காரன் பல கோடி ரூபாய் பணம் மாணிக் தாகூர் கொடுத்து இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்றதுனால தான் மாணிக் தாகூர் பேசிட்டு இருக்காபடி. திமுக கூட்டணியிலையும் நம்ம வந்து விலகி வெளியே வந்து விஜய் கிட்ட போயிடலாம், போய் நாசமா போயிடலாம், காங்கிரஸை குட்டிச்சோராய் கூப்பிட்டுடலாம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். காங்கிரஸை நான் மதிக்கிறேன். அந்த காங்கிரஸை குப்பத்தோட ஐயோ மாணிக் தாகூர் சின்ன பையன் உன்னை உச்சா போக வச்சிட்டான். சின்ன பையன், பொடி பையன் விஜய் பிரபாகரன், தேமுதிகனுடைய இளைஞரணி தலைவர். அந்த தம்பி சின்ன பையன் சொன்னால் கோச்சிக்கூடாது. தம்பி விஜய் பிரபாகரன் அவன் டேமேஜ் பண்ணுறதுக்கு நான் அப்படி சொல்ல வரேன். ஏன்னா மிகுந்த மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன் அண்ணன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மீது சகோதர சகோதரிகளுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, விரைவில் தேர்தல் வரப்போகுது. சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் தேர்தல் வரும். இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் 10th எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் கமிஷன். கூட்டணி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். திமுகவில் எல்லா கட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனை இல்லை. நம்மளோட கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. தொகுதியில் ஒரு சில அதிகமாக கேட்பாங்க, அது அவங்களுடைய உரிமை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஸோ எந்த சிக்கல் திமுக கூட்டணி இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் மாணிக் தாகூர் வந்து ரொம்ப வன்மையாக பேசுகிறார். மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. முதலமைச்சருக்கெல்லாம் அவர் சவால் விடுறாரு, பதில் சொல்கிறாரு. மாணிக் தாகூர் அவர்களே, நம்ம டெல்லியில் சந்திச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பட் என் பேர் தெரியும், எல்லாருக்கும் முடியாத குமரனா எல்லாரும் தெரியும். மாணிக் தாகூர் அவர்களே, முதலமைச்சர் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. யுவர் நாட் ஈக்குவல் டு ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஈஸ் அ நேஷனல் லீடர், ஈஸ் அ திராவிடியன் லீடர். ஸோ மாணிக் தாகூர் இஸ் நாட் ஈக்குவல் டு அவர் லீடர் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின். ஃபுட் டஸ்ட் ஆல்சோ. வேறு வார்த்தை எப்படி பயன்படுத்துன்னு தெரியல. பேசுறது பார்த்து பேசுங்க திரு மாணிக் தாகூர் அவர்களே. கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறதுனால மதுரையில் நடக்கிற, திருப்பரங்குன்ற பகுதியில் நடக்கிற செயலர் கூட்டத்தை உன் கட்சி நிர்வாகிகளை வச்சு திமுகவுக்கு எதிராக பேச வைக்கிற. நீயே எதிர்த்து தான் பேசுகிற, நீங்களே எதிர்த்து தான் பேசுகிறீங்க. காங்கிரஸை வந்து நாங்கள் ரொம்ப பவர், நீங்கள் பவர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி பற்றி, கூட்டணி இருக்கும்போது கூட்டணி கட்சி பற்றி பேசுறது அது தப்பு. ஒரு கூட்டணிக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு கட்சியில் இருந்துன்னு நம்ம கட்சியோட கூட்டணி சேரவங்களை பற்றி பேசுறது ரொம்ப தவறான விஷயம், விஷமித்தனமான பிரச்சாரம். அவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது கூட்டணி கட்சி பற்றி. ஆனால் நீங்கள் பேச வைக்கிறீங்க, புரியுதா? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றீங்க. இது ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நான் செல்வ பெருந்தகை இதை சொல்லலை. அவர் ரொம்ப டீசெண்டாக இப்போ பேட்டி தராரு. எங்கள் மாநில தலைமையும் தமிழ்நாடு தலைமை முதலமைச்சரும் பேசி முடிவெடுப்பாங்க. அது தகுந்தமாக நாங்கள் தேர்தல் பணியாற்றுவோம். எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஐயா ராகுல் காந்தி, அன்னை சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே, இவங்கெல்லாம் எத்தனை சீட்டு கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க, அத்தனை சீட் நான் கேட்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க பேசி ஃபைனல் பண்ணிக்குவாங்க. திமுக கூட்டணியோடு நல்ல உறவில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வ பிறந்தகை சொல்லிட்டார். இது குறித்து அன்னை சோனியாவோ, மரியாதைக்குரிய வருங்கால பாரதம் ராகுல் காந்தி அவர்களும், மல்லிகார்ஜுன கார்கே போனால் வருங்கால பாரதம் ராகுல் காந்தின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவிலே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களே பாரத பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது எங்கள் தலைவர் தளபதி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் INDA கூட்டணியில் யாருமே அறிவிக்கலை. அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இவங்கெல்லாம் மன வருத்தப்பட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் அங்கே சிஎம் மம்தா பானர்ஜி, இன்னும் ஒரு சிலர்லாம் INDA கூட்டணி கூட வருத்தப்பட்டாங்கன்னா திடீர்னு அறிவிச்சிட்டாரு. நம்ம ஜெயிச்ச பிறகு MP எண்ணிக்கையில் வச்சு முடிவு பண்ணலாமேன்ற முடிவுகள்லாம் இருந்தாங்க. அது இயல்பு, அது பதவி ஆசை யாரை விட்டது. ஆனால் ராகுல் காந்தி தான் PM வேட்பாளர்னு யார் அறிவிச்சாங்க? மாணிக் தாகூர் கூட சொல்ல, யாரும் சொல்ல. அன்னை சோனியா, மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் INDA கூட்டணி தளபதி அறிவிச்சிட்டார். காங்கிரஸ் மேலே அந்த அளவுக்கு மரியாதை உண்டு.
ஆனால் வந்து வன்மம் அந்த மாணிக் தாகூர் பேசுறதெல்லாம் நாங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது, கருத்தை நான் சொல்லுவேன்னு ஒரு ரவுடித்தனமாக மாணிக் தாகூர் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நாங்கள்லாம் பேசினா நீங்கள் தாங்குவீங்களா? இது குடியாத்த கொம்பனுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்துக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நான் தளபதி படம் வச்சிருக்கிறேன்னா இவர் படத்தை யாருன்னா வச்சுக்கல, ஏன்னா இவர் பொது சொத்து தளபதி. அவர் ஒரு தேசத் தலைவர் ஆச்சா, அவர் ஒரு தேசத் தலைவர். எப்படி நம்ம காந்தி படம், சுபாஷ் சந்திர போஸ் படம், பண்டிட் ஜவஹர்லால் படம், ஜவஹர்லால் நேரு படம் எல்லாம் வைக்கிறோம் இல்லை வீட்டில், தந்தை பெரியார் படம், அறிஞர் அண்ணா படம், தலைவர் கலைஞர் படம், இப்படி படங்கள்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லை, பாரதியார் படம், மகாகவி பாரதி படம் எல்லாம் வைக்கிறோம்ல நம்ம. அந்த மாதிரி இவர் ஒரு தலைவர். இவர் மக்களுக்கு உழைக்கிற உண்மையான தலைவர். உலகத்தில் இவர் மட்டும்தான். இவர் படம் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் இந்த கருத்துக்கும் இப்போ நான் பேசுகிற கருத்துக்கு திமுகவுக்கு எந்த தொடர்பு இல்லை. திமுக தொண்டனின் குரலாக பேசுகிறேன். காங்கிரஸ் கூட்டணி வேணவே வேணாம் நான் சொல்லலை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருக்குது. நம்மெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி நடத்தின போது 10 வருஷம் தொடர்ந்து ஐயா மன்மோகன் சிங் சிஎம் பிஎம்மாக இருந்தார். நல்லாட்சி கொடுத்தோம். நம்ம நல்லாட்சி கொடுத்தோம், நல்ல ஆட்சி கொடுத்தோம். அந்த ஆட்சியில் இப்போ பிஜேபி இல்லை, திருட்டு பசங்க பிஜேபிக்காரங்க. இன்றைக்கி இப்போ நம்ம திரும்பியும் இந்த பார்லிமெண்ட்டில் நம்ம ஜெயிக்க வேண்டியது விட்டுட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் 40 ஜெயிக்கிறோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கணும்னு தளபதிக்கு இருந்த செல்வாக்கு அந்த ஒரே ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான் காரணம் 40 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு. புதுவை உட்பட ஜெயிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னா நமக்கு மெஜாரிட்டி வரல, நம்ம ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் பவர்ஃபுல் எதிர்கட்சியாக இருக்கிறோம். என்ன சொல்கிறது, நம்ம ஆட்சியை தில்லுமுள்ளு திருட்டு வேலை பண்ணி கெப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கு வேலை பண்ணி பிஜேபிக்கு வந்துட்டோம். 3வது முறை மோடி பிரதமர் ஆகிட்டார். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி ராகுல் காந்தி அவர்களை கூட பிஎம் உட்கார வைக்கலாம். அந்த முயற்சியில் தான் தளபதி இருக்கார். நல்ல மரியாதை வச்சிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். இந்த மாதிரி நேரத்தில் ஆட்சியில் பங்கு நான் ஆட்சியில் பங்குக்கு இல்லை, கொடுக்க முடியாது. நை மாணிக் தாகூர் நை, ஆட்சியில் பங்கு கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, சரி வராது, வேலைக்கு ஆகாது. வாய்ப்பில்லை ராஜா மாணிக் தாகூர், வாய்ப்பில்லை ராஜா. கூட்டணி ஆட்சி கிடையாது. முதலமைச்சர் ரொம்ப டீசெண்டாக சொன்னார், கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் அவர் சொல்ல. முதலமைச்சர் அவர் தலைமை ரொம்ப டீசெண்டாக என்ன சொன்னார்னா தமிழ்நாடுக்கு சரி வராதுன்ட்டார். ஆச்சா, செல்வ பெருந்தகை தெளிவாக இருக்கார். அண்ணன் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவர். நம்ம ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் தான் அசம்பிளிக்குள்ளே போக முடியும். ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது. அங்கே பிஜேபி இருக்கான். விஜய் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஜாடு மாடு பாடுகா பாடூஸ் லக்காடி பையன் விஜய். அவன் தண்ணி பொண்ணுன்னு வாழ்கிறவன். அவன் மக்களோட மக்களாக வரமாட்டான், பொந்துக்குள்ளே இருப்பான். தண்ணி பொண்ணுன்னு பொந்துக்குள்ளே இருப்பான். எங்கே பனையூர் பங்களாவில். வெளியே வந்தால் 7 கோடி ரூபாய் காரில் வருவான், கண்ணாடி இறக்க மாட்டான். நேராக ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் தனி ஃப்ளைட்டில் ஏறிடுவான். திரியும் போய் எங்கே போகிறான்னா மீட்டிங் அங்கே இறங்கி அங்கேருந்து அந்த பஸ் ஒன்று வருது இல்லை, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு, அதில் ஏறி உள்ளே உக்காந்துங்கன்னு எல்லாரும் பேசின பிறகு மேலே வருவான். அவன் கட்சி நிர்வாகிகளே கூட இருக்க மாட்டாங்க. ஒக்கால ஓலை அவங்க ஆத்தா அவங்க அம்மாவோட தாயோலி மகன் விஜய் இஷ்டத்துக்கு சிஎம்ஐ பேசும், ஆட்சி பேசிட்டு பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸு ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் ஏறி போய் இறங்கி பனையூரில் போய் தூந்துக்குவான். அவ்வளோதான், அவன் தான் அந்த கட்சி. இப்போது நீங்கள் எங்களை ஆட்சியில் பங்குலாம் நாங்கள் விஜய் கட்சிக்கு போவோம் அப்படின்னு மாணிக் தாகூர் சொல்லி அந்த திருப்பரங்குன்றம் மீட்டிங்கில் 2 3 நிர்வாகிகள் பேசுகிறாங்க. மாணிக் தாகூர் சொல்லிங்க, மாணிக் தாகூர் சொல்லி அப்படி பேசுகிறாங்க. மாணிக் தாகூர் சொல்லி தான் பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க. மாணிக் தாகூர் விஜய் கட்சிக்கு போயிடும், தாராளமாக போயிட்டு வாங்க. குடியாத்த கொம்பனுடைய தனிப்பட்ட கருத்து, தாராளமாக போயிட்டு வாங்க, வாழ்க, வாழ்த்துக்கள். விஜய் கட்சிக்கு இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அண்ணல் காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் விஜயோட நான் கூட்டணிக்கு போறேன்னு மாணிக் தாகூர் பேசும்போது காங்கிரஸ் அந்த மாதிரி கேடுகட்ட தலைமான ஒரு இடத்துக்கு மாணிக் தாகூர் கொண்டு போய் விடுறாருன்னும் போது காங்கிரஸ் அகில இந்திய தலைமை, தமிழ்நாடு தலைமை இதை கொஞ்சம் அவன் திருச்சி செல்வராஜ் வேலுமணி, திருச்சி செல்வராஜ் பேசுகிறான்னா அவன் ஒரு பொறுக்கி பையன். திருச்சி செல்வராஜ் அவனை நேராக பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை கைட்டுன்னு அடிப்பேன். அவன் திருச்சி, அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல. அவன் கூட டிவி டிபேட்லாம் பேசிக்கிறான், ஓவராக பேசுகிறான். அந்த திருட்டு பையன் திருட்டில் அடிச்சிருக்கிறான் 420 420 840 ஆதவர்ஜன் அவன் கூட சேர்ந்து ஓவராக பேசுகிறான். என்னது ஓவராக பேசுகிறான். அவன் ஒரு ஆளே கிடையாது.
அவன் ஊரில் அவன் தடிக்க வந்து அவனை தூக்கி கொடுக்க ஆள் கிடையாது. திருச்சி செல்வராஜ் அவன்லாம் ஆச்சா. நாங்கள் வந்து விஜயோட போயிடுவோம், எங்கள் நிர்வாகி அது மானித்தா கீழே இருக்கிற நிர்வாகி பேசுனாங்க, அது நம்ம கணக்கு இல்லை. இதை மாணி தாகூர் பேசுகிற அப்படி எங்கள் நிர்வாகிகள்லாம் விஜயோட போகணும்னு சொல்கிறாங்க. விஜயோட அதோட தூக்கில் தொங்கலாம் ஐயா, சத்தியமூர்த்தி பவனில் தூக்கில் தொங்கலாம். நீ மாணி தாகூர்லாம் நீங்களாம் அந்த வார்த்தை பேசலாமா? என்னடா அவனை ஓட்டு வங்கி இருக்குதுடே, அவன் தொகுதிக்கு 4000 5000 ஓட்டு வாங்குவான். அவன் தொகுதிக்கு 4000 5000 ஓட்டு வாங்குவான். அவனே ஜெயிக்க மாட்டான். விஜயகாந்த் அவரே ஜெயிச்சாரு, அவர் ஒருத்தராக ஜெயிச்சு இவனே ஜெயிக்க மாட்டான். விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் காம கூட்டம், ஒரு காம கூட்டம். என்ன சொல்றது, ஒரு காம கூட்டம். பெண்கள் அவன் தவறான வழிகள் அழைத்து செல்ல பேசுவாளுங்களா? எல்லாம் பேசுவாளுங்களா? என் புருஷனோட விஜய் தான் கேன்னு திரிக்கிறா ஒத்தி. இன்னொருத்தி நான் விஜய் கூட குடும்பம் நடத்தி புள்ளை பெற்றுக்கணுன்றா, புருஷனும் புள்ளியும் பக்கத்தில் இருக்குது. இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆகுது, நான் விஜயை வந்துட்டு லவ் பண்ணுறேன், எனக்கு இருந்தாலும் விஜய் கல்யாணம் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு புள்ளை பெற்றுக்கோன்றா. இன்னொருத்தி விஜய் எனக்கு 2வது அப்பான்றா, அவங்க அம்மாவை கொச்சைப்படுத்துறா. இன்னொருத்தி என் பொண்ணு ஐசியூவில் இருந்தாலும் இருக்குது, செத்தாலும் பண்ண விஜய் பார்க்கணுன்றா. இதெல்லாம் பேசினா நிறைய நான் பேசினே இருப்பேன். அது ஒரு கட்சி, ஒரு காம கூட்டம் அவனுக்கு கூடுறது ஒரு காம கூட்டம். அவன் இப்போ பொறுக்கி பையன் பொம்பளை பொறுக்கி இந்த எலெக்ஷனோட அவன் கதை காலி. அவங்க கூட போகிறன்றீங்க, அவங்க கூட போகிறன்றீங்க. நீங்கள் எங்கன்னா இது ஐயா செல்வ பெருந்தகை சொன்னால் இது ஒரு விஷயமா பேசலாம். ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டி பர்சன் ஃபார் தமிழ்நாடு காங்கிரஸ். He is a president of Tamil Nadu Congress. So he is in place to decide. Deciding authority is Selva Perundage. So he is in place to, he should say in front of the press peoples. He should give press meet. We will continue in DMK alliance. There is no any demand for us. We will not go for TVK party. Vijay is not any leader. He is any rogue. இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் செல்வ பெருந்தகை சொல்லணும். இல்லை இவர் சொல்றார் ஆட்சியில் பங்கு வேணும், அப்படிப்பட்ட கருத்து செல்வ பெருந்தகை பேசியிருந்தார்னா இதுக்கு பதில் திமுக சொல்லணும். முடியாதுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் மிகுந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், கழகத்தின் மூத்த வழக்கறிஞர், நாடாளுமன்றத்தின் முன்னாள் மாநில உறுப்பினர் ஆனால் ஆளுந்தூர் அரசு பற்றி ரொம்ப டீசெண்டாக சொன்னது பாருங்க. பத்திரிகையாளர் கேட்குற மாதிரி மாணி தாகூர் பேசுங்க பாருங்க. மாணி தாகூருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. செல்வ பெருந்தகை இந்த மாதிரி கருத்து சொன்னார்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அகில இந்திய கார்கே அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மல்லிகார்ஜுன கார்கே, அவர் சொன்னால் பதில் சொல்கிறேன். மாணி தாகூர்லாம் நான் ஏன் பதில் சொல்ல? கரெக்டாக அவர் சொன்னது. அவர் ஒரு லீடர். மாணி தாகூர் ஒரு ரபீஸ் ஃபெலோன்னு தான் சொல்லுவேன், ரபீஸ் ஃபெலோ. ஏன்னா மாணி தாகூரோட கடுமையாக திமுக பேசும்போது நம்ம பேசிதான். இங்கே காங்கிரஸை பேசல, திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு பங்கம் வர மாதிரி நான் பேசல. சத்தியமாக சொல்கிறேன், இவன் பேசுகிறான் மாணி தாகூர். ராகுல் காந்தி சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்காத, அதெல்லாம் சரி வராது தமிழ்நாட்டில். அது திமுகனுடைய கொள்கையை மத்தியில் கூட்டாச்சு, மாநில சுயாட்சி. இப்போ நம்ம முன்னே அவங்களுக்கு கொடுத்த தொகுதி விட ஒரு தொகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேளுங்க. நீங்கள் ஒரு 10 கேட்டிங்கன்னா ஒரு 5ஆவது கொடுப்பாங்க. போய் திமுகவோட தேர்தலில் நீங்கள் நின்னாதான் அசம்பிளிக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா ஒருத்தவோட அசம்பிளிக்குள்ளே போக முடியாது. ஒருத்தவோட அசம்பிளிக்குள்ளே போக முடியாதுன்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அவர் தெளிவாக இருக்கிறார், ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறாரு, அன்னை சோனியா தெளிவாக இருக்கிறாங்க, மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தெளிவாக இருக்கிறாரு. எல்லாமே செல்வ பெருந்தகை அவர் விரும்புகிறது என்னன்னு கேட்டால், ஏன்னா அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர் செல்வ பெருந்தகை. அவரும் முடிவாகிறார் நம்ம திமுக இந்த ஆட்சியில் பங்கினதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசினா எவ்வளோ பேசலாம், நாங்கள் இல்லைனா நீங்கள் இல்லைன்னு ஆளுங்களை விட்டு நீ பேச வைக்கிற மாணி தாகூர். அடுத்து இனிமேல் நான் எம்எல்ஏ எம்பி நிற்க மாட்டேன்றேன். ஏன்னா இந்த பேச்சு பேசிட்டா உனக்கு எந்த திமுக காரவாச்சு செய்வான். இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ தான் நான் சொல்லுவேன், ஏன் மாணி தாகூர் நல்ல உறவில் காங்கிரஸ் திமுக இருக்கும்போது பார்லிமெண்ட்டில் 40 அடிக்கிறோம் தமிழ்நாட்டில். இதை ஏன் மாணி தாகூர் கெடுக்கிறாருன்னா, பல கோடி ரூபாய் பணம் மாணி தாகூர் பிஜேபி கிட்ட இருந்து வாங்கிட்டாருன்னு பரவலாக பேசப்படுகிற செய்தி. பிஜேபி போஸ்டர் எழுந்துச்சு எங்க வேலூர் பார்லிமெண்ட்ல 3வது இடம், 2வது இடம் பிஜேபியில் நின்ன புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம், 3வது இடம் தான் வராது. இங்க ஏடிஎம்கே நிற்கிற ஒரு டாக்டர் நல்ல மனுஷன் தான், 3வது இடம் வராரு. இங்க டெபாசிட்டே காலி ஏடிஎம்கேக்கு. ஆனா விருதுநகர்ல நல்ல ஓட்டு, விஜய் பிரபாகரன் வாங்கின ஓட்டு நல்ல ஓட்டு. நான் எங்க ஜெயிச்சிருவோம் அந்த தம்பின்னு பார்த்தேன். உன்னை தண்ணி காட்டினா விஜய் பிரபாகரன்.
ஆனால் உன்னை என் திமுக தொண்டை உன்னை ஜெயிக்க வச்சான். உயிர் கொடுத்து ஜெயிக்கும். அங்கே இருக்கிற அண்ணன் KKSSR, அங்கே இருக்கிற அண்ணன் தங்கம் தென்னரசு, அங்கே இருக்கிற என் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், அங்கே இருக்கிற என் கட்சி கிளை செயலாளர், இளைஞரணி, மாணவரணி, இலக்கியணி, தொண்டரணி, மகளிரணி, மகளிர் தொண்டரணி, இணையதள அணி, இப்படி கலை பகுத்தறிவு பேரவை அணி, இப்படி பல அணிகள், ஓட்டுநர் அணி, தோமுசா, இப்படி பல அணிகள்லாம் உயிரை கொடுத்து உங்கள்கிட்ட 5 பைசா வாங்காமல் நாங்கள் செலவு பண்ணி உன்னை MP ஆக்கணும். நன்றி இல்லை உனக்கு. பிஜேபிக்காரன் எவ்வளோ பணம் கொடுத்தான்? மரியாதைக்குரிய மாணித்தகர் அவர்கள் எத்தனை கோடி கொடுத்தான்? உன்னை ஒரு கட்சி 2 முறை MP ஆக்குது. நீ காங்கிரஸ் திமுக நீ பேசுறது காங்கிரஸை பேசுற மாதிரியா? நீ திமுக பேசுறது காங்கிரஸை பேசுற மாதிரி. ஆட்சியில் பங்கு. நான் காங்கிரஸை குறைச்சி பேசல. காங்கிரஸில் பூத்தில் ஆளுகுதான் நான் கேட்க வரல. காங்கிரஸுக்கு என்ன ஓட்டுக்குது? தொகுதிக்கு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு மேலே உங்களுக்கு ஓட்டுக்கு தான் நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஓட்டு இருக்குது, மதிக்கப்பட வேண்டிய கட்சி. நான் சொல்ல வரல. ஆர்ப்பாட்டம் நடந்தால் 10 பேர் வரதில்லை நீங்கள். நான் சொல்ல வரல. நான் எதுவும் சொல்ல வரல. உங்களை முதலமைச்சர் ரொம்ப மதிக்கிறார், நாங்களும் மதிக்கிறோம். டிஎம்கே யூடியூபர் குடியாத்த குமரன் நானும் மதிக்கிறேன். ஆனால் மாணித்தாகூர் விஷமத்தனமான பேச்சுகளை மதுரை தளபதி பேசிட்டார்னா நீ இப்படியெல்லாம் பேசும்போது ஏன் என் கட்சி மாட்சியாளர் பேச மாட்டார்? கோபம் வரும் இல்லை? எனக்கு கோபம் வருது இல்லை? திருமங்கலம் இடைத்தேர்தலில் அண்ணன் மூக்க அழகிரி, அண்ணன் மூக்க அழகிரி எவ்வளோ கஷ்டப்பட்டார் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஒரு முடியும் நீங்கள் கூட்டணி கட்சி நிற்கும் போது காங்கிரஸ் நீங்கள் நிற்கிறீங்க. நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ உழைக்கிறோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல நீ மாணித்தாகூர் பேசுகிற. அதனால் மாணித்தாகூர் அவர்களுக்கு நான் சொல்கிறது, எவ்வளோ பணம் வாங்கினேன் பிஜேபி கிட்டே? எத்தனை கோடி வாங்கினேன்? பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிற மாணித்தாகூர் பல கோடி பணத்தை பிஜேபியிடம் வாங்கிவிட்டு இன்றைக்கு கூட்டி கொடுக்குற வேலையை மாணித்தாகூர் பார்த்து கொண்டிருக்கிறாய். என் கணக்கு கரெக்டாக இருந்தால் ராகுல் காந்தி நல்ல முடிவு எடுப்பார், செல்வபுரந்தங்க பேசுவார், கூட்டணி அமையும். நீங்கள் எல்லா சீட்டும் ஜெயிக்கலாம், 90% ஜெயிக்கலாம். ஏடிஎம்கே இந்த தேர்தலில் என்னுடைய கணக்கு கரெக்டாக பார்த்தா வாஷ் அவுட் ஆகிடும். 96 என்ன ரிசல்ட்? 2-3 தானே ஜெயிச்சாங்க. எவ்வளோ 2 என்ன ஜெயிச்சாங்க? அந்த மாதிரி ஏடிஎம்கே ஒரு நிலைமை ஏற்படும் போது அப்போ எதிர்கட்சி யார்? காங்கிரஸ். நீங்கள் தான் எதிர்கட்சி. 96 தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஐயா மூப்பனார் வெளியே வராரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. தலைவர் கலைஞர் மூப்பனாரை கூப்பிட்டாரு. தமிழ் மாநில காங்கிரஸும் கட்சி ஆரம்பித்து சைக்கிள் சின்னம் சீட்டு கொடுத்தாங்க. எல்லா சீட்டு ஜெயிச்சாச்சு. எதிர்கட்சி யாரு? தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சி என்றார் கலைஞர். அந்த மாதிரி நிலைமை இப்போ ஏற்பட்டால் ஏற்படும். காங்கிரஸ் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி திமுக. இதை மாணித்தாகூர் கெடுக்க பார்க்கறது. நாங்கள் விஜய் கூட எங்கள் தொண்டர்கள்லாம் போகணும்னு விரும்புகிறாங்க. நாங்கள் விஜய் கூட போகிறோன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன்.